உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்மள ஆபீஸ்க்கு வர வச்சுட்டு கோர்ட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டாங்களே. முன்னாடியே சொல்லியிருந்தா வீட்லயே இருந்திருக்கலாம். என்ன பயந்துட்டியா? ஏங்க இப்படிதான் காரை கொண்டு வந்து நிறுத்துவீங்களா? வண்டியை ஒழுங்கா ஓட்ட தெரியாதா? சரி சரி, டென்ஷன் ஆகாத தமேந்தி. எனக்கு எப்பவுமே இப்படி த்ரில்லிங்கா செஞ்சாதான் பிடிக்கும். அதான் அது விஷயம் என்னன்னாக்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமா பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு தான் உன்னை பார்க்க வந்தேன். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. நான் கிளம்புறேன். நில்லு தமேந்தி. எங்க போயிட்டு வர? அந்த வக்கீல பார்க்கவா? எதுக்கு தமேந்தி இப்படி கண்டவன்லாம் நம்பிக்கிட்டு இப்படி வெயில்லையும் ரோட்லயும் இப்படி நடையா நடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் கேள. உன்னை நான் ஈஸியா ஜெயிக்க வைக்கிறேன். ஓ மெஸ்ஸ திரும்ப உன்கிட்டே வர வைக்கிறேன். என்னோட பிரச்சனைய பாத்துக்க எனக்கு தெரியும். யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. ஹே தமேந்தி, சி கூல்மா. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஹே, நலனை எதிர்த்து என்னால ஜெயிக்க முடியல. முன்னாடி நிக்கவே முடியாது. அப்படியே இல்ல உஸ்பூன்னு ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். பரவாயில்ல சார், இந்த சண்டை எனக்கும் அவருக்கும் தானே. இத நாங்களே பாத்துக்கிறோம். அனாவசியமா நீங்க தலையிடாதீங்க ப்ளீஸ். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னன்னு தெரியுதான்னு கொஞ்சம் பாரு. என்ன தெரியலையா? அச்சோ, உன்னோட லாயர் கிட்ட மானாவாரியா சைன் போட்டு கொடுத்திருக்கியே, உன்னோட மெஸ் டாக்குமெண்ட்ஸ். அதுதான் இது. பாரு. இந்த டாக்குமெண்ட் எல்லாம் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சா? அதெல்லாம் பக்காவா நான் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டேன். சரி, அதெல்லாம் விடு. இப்போ இது எப்படி வந்துச்சுங்கிறதா முக்கியம். இத வச்சு என்னால என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிறதானே முக்கியம். இல்ல, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம எங்க பிரச்சனையில தலையிடுறீங்க. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஒழுங்கா என் டாக்குமெண்ட்ஸை என்கிட்ட கொடுத்துருங்க. உன்கிட்ட கொடுத்துட்டு போறதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை ஆட்டே போட்டிருக்கேன். அட நீ வேற, இதை வச்சு நான் எவ்வளவு பிளான் போட்டிருக்கேன். நீ என்னடானா அசால்ட்ட கொடுத்துருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இத வச்சு அந்த நலனை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அவனோட மொத்த சாம்ராஜ்யத்தையுமே இத வச்சு காலி பண்ணி அவனை ஒண்ணும் இல்லாதவனை ஆக்கி தெரு தெருவா அவனை பிச்சை எடுக்க வைக்கிறேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சார். உங்களுக்கு அவர் கூட மோதணும்னு தோணுச்சுன்னா நேரடியா மோதுங்க சார். ப்ளீஸ் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் சார். அட என்னமா நீ என்கிட்ட போய் எத்திக்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்குலாம் எத்திக்ஸ்னா என்னன்னே தெரியாது. இந்த ஏஜா இருக்கு. ஏய், நீதான் என்னோட ட்ரம்ப் கார்டு. உன்னை வச்சுதான் அந்த நலனை அழிக்க போறேன். பாட்டா, பாய் பாய். பாய். பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு.
அன்னபூர்ணி, இதுக்கப்புறம் அந்த நளன் எப்படி தமயந்திய தேடி கண்டுபிடிக்கிறான் நானும் பாக்குறேன். ஏய் ஏய் தமயந்தி, தமயந்தி அண்ணே, தமயந்தி, என்ன ஏய் என்ன தமயந்தி எங்க? அண்ணே, ஏய் டேய் நலன், எங்கடி இருக்க? அண்ணே, என்ன ஆச்சுடா? பிடிங்கம்மா. ஏய் தமயந்தி கீழ வா. அண்ணே, என்னடா? ஏய் தமயந்தி, அண்ணே, என்ன? ஏன்டா இப்படி கத்துற? தமயந்தி உன் ரூம்ல தானே இருப்பா, அங்க போய் பார்க்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி ஹால்ல நின்னு கத்திட்டு இருக்க? அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. போனா போட்டுன்னு அவளை விட்டதுக்கு அவ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? ஏய் தமயந்தி, இப்ப வர போறியா இல்லையா? என்னண்ணே ஆச்சு உனக்கு? எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க? நான் வேணா போய் அண்ணிய கூட்டிட்டு வரட்டுமா? ஏய் இங்க என்ன நடந்தாலும் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். நீ வாயவே திறக்க கூடாது. ஏய் தமயந்தி கீழ வா. எங்க வர? அண்ணே வரேங்க. வரியா இல்லையா நீ? வாங்க மேடம். என்னாச்சுங்க? ஏன் கத்துறீங்க? ஏய் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் வீட்ல என் கூடவே இருந்துகிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுவ, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் என்னங்க பண்ணிட்டேன்? ஏய் ஏய் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் டேய், அவதான் நீ என்ன சொல்றேனே புரியலன்னு சொல்றால. என்ன விஷயம்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி தெளிவா சொல்ல. அம்மா அவளை சொல்லியெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல, எல்லாம் நீங்க கொடுக்கிற இடம் தான். அவ என்ன செஞ்சாலும் உங்க சப்போர்ட் அவளுக்கு இருக்குன்ற திமிர்ல தான் இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கமுக்கமா இருக்காவ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.